எதுக்கு இந்த கௌசிக் கொண்டோம்? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகை 360 ஷார்ட் ஃபிலிம் சேனல். இதில் வரும் காட்சி அனைத்தும் முற்றிலும் சிரிப்பதற்காகவும் மற்றும் சமூக விழிப்புணர்வு கண்ணோட்டத்திற்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. எங்கிட்ட 2 பொண்ணு இருக்குது, அந்த மாதிரி இவங்ககிட்ட 2 டிஸ்க்ளைமர் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா நண்பர்களே? இதில் வரும் காட்சி அனைத்தும் முற்றிலும் சிரிப்பதற்காகவும் மற்றும் சமூக விழிப்புணர்வு கண்ணோட்டத்திற்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. இதில் வரும் நபர்கள் அனைவரும் தானாக முன்வந்து நடித்தவர்கள். பொதுமக்களை வீடியோ எடுக்கப்படவில்லை. ப்ரோ, கொஞ்சம் தானாக முன்வந்து நடித்தவர்கள் அப்படின்னா என்ன மீனிங்னு சொல்கிறீங்களா ப்ரோ? ப்ரோ நானும் வரேன் ப்ரோ, என்னையும் ப்ராங்க் பண்ணுங்க ப்ரோ. நாகை 360 ஓல்டு வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ப்ராங்க் வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்போது அது வந்து என்னவா ஆயிடுச்சுன்னா ஷார்ட் ஃபிலிமாக ஆயிடுச்சு. அது என்ன ப்ரோ கான்செப்ட் எனக்கு புரியல. ஒரு வீடியோவுக்கு டிஸ்க்ளைமர் போடுறீங்க, ஒரு வீடியோவுக்கு டிஸ்க்ளைமர் போடுறதில்ல. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸு கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு ப்ரோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன ப்ரோ ஆச்சு? களி ஊற்றுறாங்களா கமெண்ட்டில்? என் மனம் கவர்ந்த வீடியோ, இவங்களை பற்றி பேச வச்ச வீடியோ எதுன்னு பார்த்துருவோமா நண்பர்களே? என்ன பண்ண? நான் வரும்போது அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க ஒரு பையனை வச்சு கண்ணை மூட சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு போறான் அவன். நண்பர்களே, இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதில் எந்த சமூக விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. நண்பர்களே, என்னுடைய முதல் கேள்வி நாகை 360 சேனலுக்கு. ப்ராங்க் சேனலில் நீ ஸ்கிரிப்டட் வீடியோ போடுறப்போ அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் அது என்னென்னு தோணும், இது வந்து ப்ராங்க் வீடியோ போல். இதை பற்றி தெரியாதவங்க இல்லை ஃபஸ்ட்டாக பார்க்க வர்றவங்க உங்கள் சேனலை பார்க்கும்போதும் ஒரு ப்ராங்க் சேனல் போல், இதுக்கு நிறைய வியூஸ் போகுது, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க போல், நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு தான்டா எல்லோரும் திங்க் பண்ணுவாங்க. இன்னும் வடக்கில் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு தெரியுறாங்க, போலீஸில் கேஸில் மாட்டிட்டு தான் இருக்காங்க. இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால் நண்பர்களே, நீ ஸ்கிரிப்டட் வீடியோ போடுற அப்படின்னா உன் சேனல்லே நீ இப்போ ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டுரு. அதில் இது ஸ்கிரிப்டட் வீடியோ, இது ஸ்கிரிப்டட் நான் ஸ்கிரிப்டட் வீடியோ, இது ப்ராங்க் வீடியோ அப்படின்னு போட்டுரு நண்பா. ஹேஷ்டேக் தமிழ் ப்ராங்குன்னு போடுவேன் நீயே, டிஸ்க்ளைமர் போட மாட்டேன் நீயே. இதை ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும்போது என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஒருத்தனும் கேள்வி மயிறு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நான் கேட்பேன்டா. நண்பர்களே, இதிலிருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போது ஒரு ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்ல. இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வுக்காக ஒன்று பண்ணுறியா, நீ பண்ணு. இவங்க வீடியோஸ்லேயே ஒரு கண்ணு தெரியாத மாதிரி வந்து ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அது விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், இல்லை வேறு ஏதாவது தோண வைக்கலாம் நம்மளுக்கு. வந்து இவங்க நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், இந்த மாதிரி எடுக்கிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது நல்லா இருந்தால் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டான். இப்போது இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. அதில் வந்து நீ ப்ராங்க் சேனல் வச்சுருந்த, இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அப்படின்னு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த சேனலில் இதுக்கு மேலே நம்ம ப்ராங்க் வீடியோ பண்ண வேணாம், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா இவங்களே சொல்லியிருக்கலாம் இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட, நண்பா நான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கிற நண்பா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம். கண்டென்ட் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ண போகிறாங்க, யார் பண்ண மாட்டேன்னு சொன்னால். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கே ஸ்கிரிப்டட் வீடியோன்னு இருந்தால் வியூஸ் போகாதோ இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ் ப்ராங்க் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் ஒரு ஹேஷ்டேக்கை வச்சுட்டு இவங்க ஸ்கிரிப்டட் வீடியோவை இவங்களோடதுலேயே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு ப்ரோ? இது பேர் என்ன ப்ரோ?
இதில் நான் பார்த்ததுலே என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு கடை இருக்குன்னா அவங்க அந்த கடையோட பப்ளிசிட்டிக்காக ஒரு ப்ரொமோஷனுக்கு இவங்கள கூப்பிட்டு ப்ராங்க் பண்ண வைக்கிறாங்க. இவங்களோட ரெகுலர் கஸ்டமர், இவங்களோட ரெகுலர் அவங்க அந்த கடைக்கு வர்றவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆட்களை கூப்பிட்டு அவங்கள ப்ராங்க் பண்ண வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தியோ இல்லை இது பண்ணியோ ப்ராங்க் பண்ணி அந்த கடைக்கு ஒரு ஸ்டோருக்கு ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க. இவங்க ப்ரொமோஷன் தான் பண்ணணும், இவங்க ஆட் தான் பண்ணணும் அப்படின்னா இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்க போகிறேன், இந்த கடையில் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி நான் போகிறேன். அந்த கடையில் தான் நான் ரெகுலராக இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்ன எவனாவது இந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன். ஒரு பார்க்குக்கு ஒருத்தன் தனியாக உட்காந்துட்ருக்கா அப்படின்னா என்ன ரீசனாக வேணால் இருக்கலாம். ஒரு ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம், வேறு ஏதாவது சுச்சுவேஷனாக இருக்கலாம், வேறு ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். அவங்கள போயிட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் தான்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ப்ராங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக இல்லை ஒரு யூடியூப் வீடியோக்காக நாங்கள் போடுறோம் அப்படின்னா கடைசியில் அது சொல்லி என்னடா பிரயோஜனம்? அப்போ அவங்க காம் டவுன் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி ஒரு கஷ்டத்தில் இருப்பான். அந்த கஷ்டத்தில் நீயும் ஒரு டென்ஷனாக அவன் மண்டையில் இருந்துட்டு அந்த டைம் இருக்குல்ல, அந்த ப்ராங்க்கு நீ எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஒரு டைம், அப்போது அவன் எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவான், எக்ஸ்ட்ரீமான கோவத்தில் இருப்பான். இப்படிலாம் எதுக்கு ப்ரோ பண்ணிட்டு இப்போது எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க? உங்கள் வீடியோஸ் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த கண்டென்ட்டோட இது இருக்குது பார்த்தியா? இப்போ நீ ஒன்று பண்ணுற, ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுற அப்படின்னா அதை பார்த்து இன்னும் ஒரு சின்ன கிரியேட்டர்ஸ் நல்ல முறையில் நீ இப்போ பண்ணுறது நல்லாயிருக்கு, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையாக பின்தொடர்ந்தால் பரவாயில்ல. ராங் பார்த்தா சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் எப்படி? இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஒருத்தர் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த இப்போ ட்ரோல் பண்ணங்காட்டி தான் தெரியுது இவங்க பையன் ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான், கோயம்புத்தூர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம். இவர் என்ன ஃபாலோ பண்ணுறாரோ, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன ஃபாலோ பண்ணுறாரோ அதவே இவனும் ஃபாலோ பண்ணி ரோட்டில் போகிறவங்க நிறுத்தி கோயம்புத்தூர் பையன் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா, கோயம்புத்தூர் பையனை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தெரியுறான். இன்ஸ்டாகிராம் வீடியோக்காக நாங்கள் வந்த நோக்கம் இன்ஸ்டாகிராம் கோயம்புத்தூர் பையனை ஃபாலோ பண்றீங்களா? நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம நம்ம போனை நோண்டிட்டே இருந்துருவோம். அவங்க நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா நான் உங்களுக்கு 100 தருவேன். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நண்பர்களே, இது சின்ன வீடியோவாக இருக்குமா இல்லை பெரிய வீடியோவாக இருக்குமான்னு தெரில. ஏன்னா நான் இதில் ஒழுங்காக பேசலை, சரியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. இல்லை இவங்களை பற்றி இன்னும் பேசுங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் போடுவோம். சோலி முடிச்சு இருங்க பாய். எனக்கு குட்டியோட தீ போட்டு பொம்பளை நம்ம மட்டும் ஜாலியாக மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்த